கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். இப்போ பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது 2026 எப்படி இருக்கும் பாலாஜி? 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய் ஏரி குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி இந்த இராணுவத்துறையில் இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம். அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கான நிறையா சட்டத்திட்டங்கள் அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி ப்ரைப் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ அது மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழை ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால் விவசாயங்கள் இந்த ஊர் இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும் 2026. இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தங்கத்தினுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உயரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. மலை சம்பந்தமான சில சீற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி மலை கோயில்கள், இப்போ பிரசித்தி பெற்ற இடங்கள்லாம் நார்த் இந்தியாலாம் மலை சரிவுகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு சில பிரச்சனைகள், சில ஆபத்துகள், இப்போ நீங்கள் நிறையா நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, இதெல்லாம் சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்குது. அது இந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. அது ரோகிணி நட்சத்திரம் போது சனி வந்து சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை உயர்வு, இந்த விலை உயர்வு சின்ன மன தாக்கங்களை ஏற்படுத்தி எல்லாத்துலேயும் விலை உயர்வாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கு கண் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து இருந்துருக்கு. எல்லாருக்கும் அவசரமாக இன்றைக்கே தூங்கி எழுந்திரிச்சு சூரிய வம்சம் படம் மாதிரி நாளைக்கே 4 பஸ்ஸு வாங்கணும், நாளான்னைக்கு 5 கார் வாங்கணும், நாளான்னைக்கு 8 வீடு வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள்லாம் நிறைவேறும். ஆண்டர்ப்ரனராக நிறைய பேர் மாறுவாங்க. நிறைய பேர் அரசாங்க பள்ளிகளில், அதே மாதிரி அரசாங்க இடங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கற்றுக்கணும். முந்தையெல்லாம் கம்ப்யூட்டர் வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னடா அது கம்ப்யூட்டர் வந்ததுன்னு நம்மளுடைய பாஸ்புக்கை தான் வச்சுட்டு இருப்போம் பேங்க்லலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் கொடுத்து மாற்றினோம். சில நேரம் நம்பாமல் இருந்து அப்புறம் கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து முடிவு எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி அரசாங்கங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு புது கோர்சஸ் எல்லாம் அவர்களே அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மழை ஆண்டு, நல்ல அற்புதமான மழை பொழியும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பயிர்கள் கொஞ்சம் வந்து மழையினால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வருஷம் வந்து வடக்கு மாநிலங்களில், அதாவது வந்து இமாச்சல் பிரதேசம், அப்புறம் வந்து இந்த தெய்வஸ்தலம் எங்கெங்கே வந்து மலை பிரதேசங்கள் இருக்குது அங்கெல்லாம் வந்து பெருமழை பொழிந்து அங்கெல்லாம் தெய்வஸ்தானங்களுக்கு செல்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் வந்து அந்த மழை காலங்களில் வந்து அந்த தெய்வஸ்தலங்களுக்கு செல்கிறவர்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வயதானவர்கள் அதிகமான மழை பொழிகின்ற இடங்களுக்கு, அதிகமான கூட்டங்கள் கூடுகின்ற இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த வருஷம் மாத்திரம், அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை வராது. அடுத்து இந்த வருஷம் வந்து இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து
நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு, சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் வியூ, அது ஒவ்வொருத்தர் ஆராய்ச்சி, அதனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வியூ இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜோதிடம் வந்து ஒவ்வொருத்தர் ரிசர்ச் தான். அவங்கவுங்க அந்தந்த பிளானட் இப்படி இருக்குதுன்னு பாலாஜிக்கு ஒரு கருத்து இருக்கும், நம்ம மகேஷ் ஐயருக்கு இருக்கும், நரநாராயணன் இருக்கும், செல்விக்கு இருக்கும். தங்கம் வந்து இனி 2028ஆம் ஆண்டு வரைக்கும் குறையாது, ஏறின்னு தான் போகும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்டராக, நான் தங்கத்தை 3-4 வருஷமாக கத்தின்னு கிடக்குறேன், எல்லாருக்கும் தெரியும், உங்கள் சேனல்லேருந்து சொல்லிட்டு. ஸோ தங்கம் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வரும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும், அது இந்த வருஷத்தில் பெருசாக இருக்கும். நோயால் வர்றது பெரிய பிரச்சனை இல்லை, தீவிரவாதத்தால் எதிரிகளால் மிக கவனமாக இருக்கும். தலைவர்களுடைய பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தும். தலைவர்கள், முதல்வர்கள், பெரும் தொழிலதிபர்கள், மீடியாவில் இருப்பவர்கள், அதே போல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய உங்களுடைய இப்போ இந்த ஸ்டூடியோலாம் இந்த ஆண்டெல்லாம் வேறு மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிடும், இன்னும் எளிமைப்படுத்தப்படும், ரொம்ப சாதாரணமாக லெவலுக்கு வரும். வாட்ஸ்அப்பெல்லாம் போன்ற இருப்பதற்கெல்லாம் செயலிகளுக்கெல்லாம் வேறு ஒரு டெவலப்மெண்ட் வரும். மெடிக்கலில் புரட்சிகள் வந்துடும். நம்ம மெடிக்கலில் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கலாம் நம்ம சொன்னோம், பேசுகிறச்சு எல்லோரும் பேசுகிறச்செல்லாம் சிரித்தாங்க. அப்புறமா எல்லா நோய்களுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2031ஆம் ஆண்டுக்குள்ளே பெரிய நோய்களுக்கு மருந்துகள் வந்து இல்லைன்ற மாதிரி இல்லாமல் அந்த அளவுக்கு வந்துடும். பெரிய அளவுக்கு டெக்னாலஜி மற்ற டெவலப்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது அதே சமயம் வளர்ச்சி என்றாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நிறைய பாதிப்புகள் இந்தியர்கள் ஆவார்கள், நிறைய சிக்கலை அனுபவிப்பார்கள், நிறைய இன மோதல்கள், மத மோதல்கள் எல்லாம் ஏற்படும். அதாவது வெளிநாட்டில் எப்படி இந்தியர்கள் வந்து சிறுபான்மையர் என்பதனால் இந்தியாவில் மட்டும்தான் சிறுபான்மையர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏனென்றால் நம்மளுடைய நாடு வந்து அப்பேற்பட்ட எல்லோரும் அரவணைக்கக்கூடிய நாடு, யுத்த பூமி கிடையாது, ஆன்மீக பூமி. ஆனால் வெளிநாட்டில் எல்லாம் யுத்த பூமி ஏற்படக்கூடிய அமைப்பு. அதனால் உங்களோட முதலீடுகளில் கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்வது 60% நீங்கள் இந்திய நாட்டில் வைத்து கொள்ளுங்கள், 40% நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வைத்துக்கொள்ளுங்கள். 30 வருடம் ஆயிடுச்சு நான் செட்டில் ஆகிட்டு, அமெரிக்காவில் ஆகிட்டு, லண்டனில் ஆகிட்டேன் என்றால் பதபதப்புடன் ஓடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மீனத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயம் மற்ற டெவலப்மெண்ட் எல்லாம் இருந்தால் இயற்கை பேரழிவுகள், தண்ணி உள்ளே என்பதனால் பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பு, எல்லா விதமான பிரார்த்தனை ஸ்தலங்களில் அதிக பாதுகாப்பு, மலை பிரதேசத்தெல்லாம் பெரிய அளவுக்கு சேதங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்தமான் பகுதி பெரிய சேதத்தை எதிர்நோக்கியுள்ள காலகட்டம் என்பதையும், இமயமலை சார்ந்த பகுதிகளெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதாக தான் என்னுடைய பஞ்சாங்கத்தின் கணிப்புப்படி காணப்படுகிறது. வெளிநாட்டு தலைவர்களும் பெரிய ஆபத்தில் இருப்பார்கள், மக்கள் புரட்சிகளை ஏற்படுத்துவார்கள், அமெரிக்க அதிபர்களுக்கு கூட பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக பார்க்கலாம். ரஷ்ய அதிபரே தன்னை வந்து ரொம்ப பாதுகாப்பதற்கு பெரிய பிரார்த்தனை படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள். கடகத்தில் வரக்கூடிய குரு, உச்சம் பெறக்கூடிய குருவால் நிறைய பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டத்தில் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நான் கணக்கில் பார்த்தது தான் எனக்கு தெரிகிறது. அதை தான் நான் சொல்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.